ஹாய் கல வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கூடிய சீக்கிரமாக தமிழ் டப்பில் என்னென்ன அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதெல்லாம் முக்கியமாக நம்ம சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசியோட பார்ட் 2 மற்றும் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீட் அப்புக்கான அப்டேட்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்க்குறதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். ஸோ இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரஞ்சி ரோலில் ஏதாவது ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த அனிமியோட அடுத்த சீசனுமே 3 மாதத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்ம டாக்டர் ஸ்டோன், கைக்யூ, புளுலோக் போன்ற அனிமியுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில டைமில் அந்த அனிமியோட அடுத்த சீசனை ரிலீஸ் பண்ணதுக்கு 3 மாதம் இல்லை, ஒரு 8-9 மாதத்துக்கு மேலேயே ஆகும். உதாரணமாக சொல்ல போனால் நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 1 மற்றும் சீசன் 2 ரிலீஸ் பண்ண பிறகு சீசன் 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 8-9 மாதத்துக்கு மேலேயே ஆயிட்டு. ஸோ அப்படியுமே நம்ம கிரஞ்சி ரோலில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த தப்பு நடக்க போகிறது இல்லை நண்பா. அதாவது கடைசியாக நம்ம ஜூன் மந்த் எண்டில் நம்ம கிரஞ்சி ரோல் சைட்லேருந்து கைக்யூ அனிமியோட சீசன் 3, டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 3, விண்ட் பிரேக்கர் அனிமியோட சீசன் 1, த கிரேட் கிளாரிக், சுக்குமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி அனிமியோட சீசன் 1 பார்ட் 1, இதை தவிர இன்னும் ஒரு சில அனிமி எல்லாமே நம்ம கிரஞ்சி ரோல் சைடில் ஜூன் மந்த் கடைசியில் அடுத்தடுத்து இந்த அனிமி எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரியே இப்போ 3 மாதம் கழிச்சு செப்டம்பர் மந்த் கடைசியிலேருந்து அடுத்த மாதம் முதல் வாரத்துக்குள்ள இப்போ நான் சொல்ல போகிற அனிமி எல்லாமே தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்குது நண்பா. ஸோ இப்போ இதில் இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம விண்ட் பிரேக்கர் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்கை நம்ம கிரஞ்சி ரோல் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. சீசன் 1ல மொத்தம் 13 எபிசோடும், சீசன் 2ல 12 எபிசோடுமா சேர்த்து மொத்தம் இந்த அனிமியில் 25 எபிசோடுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நண்பா. ஸோ யாரும் இந்த அனிமியை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு தரமான அனிமி தான். முக்கியமாக இந்த சீசன் 2மே இந்த ஏப்ரல் மந்த்லாம் ஷெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சீசன் 1 தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாமல் சீசன் 2 ரிலீஸ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல முடிவு எடுத்ததால இன்னைக்கு 2 சீசனுமே தமிழ் டப்பில் நம்ம கிரஞ்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர் நெக்ஸ்ட் நம்ம சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி அனிமியோட சீசன் 2 பார்ட் 2 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. அதுக்கப்புறமா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீட் அப், அடுத்து நம்ம ரோபோட்டிக் நோட்ஸ், அடுத்து டீமன் லோட் ரிட்ராய் அனிமியோட சீசன் 1, இதோட முக்கியமாக நம்ம ரீசீரோ அனிமியோட சீசன் 1 மற்றும் ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமியோட சீசன் 1 போன்ற அனிமி எல்லாமே இப்போ நம்ம கிரஞ்சி ரோல் சைடில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3rd வீக், அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமாக இதில் நம்ம விண்ட் பிரேக்கர் அனிமியோட சீசன் 2மே செப்டம்பர் எண்டில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவங்க இப்போவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நான் சொன்ன இந்த அனிமி எல்லாமே எப்போ வேணாலுமே நம்ம கிரஞ்சி ரோல் சைடில் ரிலீஸ் ஆகலாம் நண்பா. ஸோ அதோட முக்கியமாக நம்ம ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட் மற்றும் ரீசீரோ அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சீசனை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பார்க்க மாட்டேங்குது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இதுக்கப்புறமா அடுத்த வாரம் அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காசில் மூவியுமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. அதுவும் தமிழ் டப்லையுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ அதுக்கான புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சானுடைய நியூ மூவியுமே ரிலீஸ் ஆகிருக்குது நண்பா. ஸோ இதுவுமே தமிழ் டப்லையுமே செப்டம்பர் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ அதே நாளில் நம்ம செயின்ஸா மேனோட மூவி கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம நருட்டோ ஷிப்புடனுமே செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா இப்போ மறுபடியுமே டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோனியா சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதோட அந்த டைமில் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் கண்டர் அனிமியுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு 9:30க்கு இன்னொரு அனிமியுமே ETV பால் பாரத் என்கிற சேனலில் டிடெக்டிவ் கோனன் என்கிற அனிமியுமே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ இது புதுசாக டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முதலே ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இந்த அனிமியை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே முக்கியமாக ஒரு சில எபிசோடுக்கு நம்ம நருட்டோக்கு வாய்ஸ் கொடுத்த சாய் ஸ்வீத் ப்ரோ தான் இந்த அனிமியில் கோனனுக்குமே வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. எவ்வளவு பழசுல ஆனா என்ன சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாம் இப்ப எனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ இது வரைக்குமே ஒரு 200 எபிசோடு கிட்ட டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியுமே திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட முக்கியமாக இந்த அனிமியில் மொத்தமாக 1000க்கு மேலே எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ இதுவுமே ஒரு தரமான அனிமி தான். ஸோ ஒன் பீஸுக்கு போட்டியாக கூட இந்த அனிமி இப்போவுமே ஒன்கோயிங்லேயுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அனிமி டைம்ஸில் டெத் நோட் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே வாரம் எவ்ரி தேர்ஸ்டே 2 எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்குமே ஒரு 6 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. சரி, இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டுமே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூலில் நம்ம கிரஞ்சி ரோலில் இருந்து 7 அனிமியோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணுறாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த ஸ்கெடியூலுமே செப்டம்பர் மந்த் எண்டோட முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறமா அக்டோபர் மந்த் ஸ்கெடியூலில் என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டுமே இந்த மாத கடைசி வாரத்தில் கிரஞ்சி ரோல் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எப்படியும்
ஒரு 4 அல்லது 5 அனிமியோட தமிழ் டப்பிங்கை எதிர்பார்க்கலாம். ஸோ அதையே ஜூலை மந்த் ஸ்கெடியூல 7 அனிமியோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்றாங்கன்னா டாக்டர் ஸ்டோன், டாண்டாடான், கைஜூ நம்பர் 8, கப்பல் ஆஃப் கோக்குஸ் போன்ற அனிமியோட முதல் சீசனோட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரன்ச்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு அடுத்த சீசனுமே தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி இந்த அக்டோபர் மந்த்லயுமே ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு அனிமியோட சீசனோட அடுத்த சீசன் ரிலீஸ் ஆகுற மாதிரி எந்த அனிமியுமே ரிலீஸ் ஆகல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ அதனால ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்க நம்ம கிரன்ச்சிரோல்ல இந்த அக்டோபர் மந்த்ல இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பா இப்போதைக்கான அப்டேட்ஸ். வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சாலுமே நம்ம சேனல்ல சொல்லுவோம். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.